கவனிப்போம். இந்த நாளிலே வந்து சாம்சனுடைய தீர்மானம் எங்கே கொண்டு போனது என்று நாம் பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்திலிருந்து நாம் தொடங்குவோமா? Judges chapter 16 verse 4 and 5. 4வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு பின்பு அவன் சோரை காற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகமாய் இருந்தான். அவனிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டா இருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார். 4வது வசனம் பார்க்கும்போது, sometime later he fell in love with a woman in the valley of Sorek whose name was Delilah. இங்க நான் பாருங்க, வேதம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எங்க ஒரு 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 இடத்துல அப்படின்னா அந்த வேலி ஆஃப் சோரேக், அந்த சோரேக் என்ற பள்ளத்தாக்கு என்னன்னா அங்க டெலாயிலா இருக்கிற இடம். அந்த டெலாயிலா இருக்கிற இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, வால்யூம் ஏத்திட்டீங்களா? இல்லை, ஓகே, ரொம்ப சத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிருங்க. பரவாயில்ல, நான் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல, தேங்க்ஸ். ஸோ அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அந்த என்வாயர்மெண்ட் வந்து தெரியுங்களா, அவனை வந்து தெரியுங்களா பாவத்தில் கொண்டு போகிற ஒரு இடமா இருக்கிறது. See, some environment may take you into destruction. Some environment will take you away from God. தேவன்கிட்ட விட்டு போகிற ஒரு என்வாயர்மெண்டாக இருக்கும். அப்போ சாம்சன் என்ன செய்கிறார்? அந்த பள்ளத்தாக்கு, சோரேக் என்ற பள்ளத்தாக்கில் டெலாயிலா மேலே அவன் சிநேகம் வைத்தான், அவன் அன்பு வைத்தான், அவன் வந்து தெரியுங்களா அவன் ஃபேல் இன் லவ் பண்ணுறான்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே வந்து நாம் தவறான என்வாயர்மெண்ட்டில் இருக்காதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். See, we must be very careful. அதெல்லாம் தான் சங்கீதக்காரன் 1வது சங்கீதத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 1வது சங்கீதம் என்னது? சங்கீதம் 1:1. யாராவது வாசிக்கிறீங்களா? இல்லாட்டி மனப்பாடம் பண்ணுவாங்க. சங்கீதம் 1:1. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? பாருங்க, சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய நில்லாமலும். பாருங்க, நடக்காதே, நிக்காதே, அப்புறம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். ஓகே, அப்ப பாருங்க, முதல் வசனம் என்ன எழுதிருக்குன்னா, அப்பனா நீங்க யாரும் மத்தியில உட்காரக்கூடாது, பாவிகள் மத்தியிலே பரிகாசம் செய்கிறவர்கள் மத்தியிலே. அப்புறம் 3வது என்னது? யார் மத்தியிலே? துன்மார்க்கனுடைய வழிகளிலே. பாருங்க, இது எல்லாம் நாம் நிற்காம நடக்காம நம்ம உட்காராம நாம் கவனமா இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான். Be careful what environment or who we mix with. ஆகையால் இந்த காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. ஏன் தெரியுங்களா? இந்த காரியம் நம்ம யார் இடத்துலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் வருகிறதோ அந்த காரியம், அந்த நபர், அந்த சூழ்நிலை எல்லாம் என்ன செய்யும் என்றால், நாம் மீண்டுமாக சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தத்திலிருந்து, தேவனுடைய திட்டத்திலிருந்து அழகாக நம்ம தூரமாக கொண்டு போக ஆரம்பிக்கும். It will bring us away from the will of God. எல்லாரும் கூட இருக்கீங்களா? கவனமாக இருக்க வேண்டும். நாம் எந்த சூழ்நிலை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், எந்த நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் அழகாக ஆரம்பிக்கிறாரு, எப்படிப்பட்டவர்கள் இதில் கவனமாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Those who are careful, யார் கவனமாக இருக்கிறாங்களோ, நான் எந்த என்வாயர்மெண்ட்ல இருக்கேன். இப்போ எல்லாரும் எங்கே இருக்கிறீங்க? எல்லாரும் எங்கே வந்திருக்கிறீங்க? எங்கே வந்திருக்கிறீங்க? சபைக்கு வந்திருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், இந்த நேரத்தில் நான் இந்த என்வாயர்மெண்ட் சூழ்நிலை இந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும் சொல்லி நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஹல்லேலூயா, நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் வீட்டை நாடி தேடி வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுங்களா கவனமாக இருக்க வேண்டும்? சரி, என்ன நடந்துச்சு இங்க? ஏன் தெரியுங்களா? நான் இது அடுத்தது இன்னொரு காரியமும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா இது மட்டுமல்ல, கவனிங்கள், சில இடத்துல பாருங்க, என்வாயர்மெண்ட் மட்டுமல்ல, அந்த என்வாயர்மெண்ட் இல்லாட்டி அந்த நபரோ இல்லாட்டி அந்த காரியமோ அது ஸ்பிரிச்சுவலாக கூட இருக்கலாம், ஆவிக்குரிய காரியம் போல இருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் தான் முக்கியம். ஹல்லேலூயா.
அது பயங்கரமாக ஸ்பிரிச்சுவலாக. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று ராஜாக்கள் ஒரு கதை இருக்குது. ஒரு தெய்வ மனுஷன் என்ன செய்கிறாரு, நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம், 13வது அதிகாரம். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு மிஷன் கர்த்தர் கொடுத்தார். என்ன மிஷனா, நீ போயிட்டு நான் சொல்கிறத போயிட்டு சொல்லிட்டு வான்னு சொல்லி ஆகாப் ராஜாக்கு எதிராக நீ பேசு சொல்லுன்னு சொல்லி வருவார். அப்போ ஒரு ஆண்டவர் சில காரியம் சொல்லுவார். இங்கே பாரு, தேவனுடைய வார்த்தை கவனிங்கள். எனது தேவனுடைய வார்த்தை என்னன்னா, நீ போகிற வழியிலே திருப்பியும் அந்த பாதையிலே நீ வர வேண்டும். யார்கிட்டையும் உட்காந்து நீ தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அவன் மிஷனை முடிச்சுட்டு நீ வந்துடணும்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை வந்துச்சு. இவர் என்ன செய்வார்னா போவார், அப்படியே மிஷனை முடிச்சிடுவார். பயங்கரமாக வல்லமெல்லாம் நடந்துச்சு. பலிபீடம் 2 உடஞ்சிச்சு. பயங்கரமாக அற்புதம் அடையாளம் நடந்துச்சு. வேலை முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகும்போது ஒரு பழைய தீர்க்கதரிசி, பழைய இல்லை, ஒரு ஓல்ட் ப்ராஃபட், வயதான, எனக்கு வயசுலேருந்து கிளம்பணும் வருது, சரி, வயதான ஒரு தீர்க்கதரிசி, வயதான தீர்க்கதரிசி, ஓல்ட் ப்ராஃபட். அவர் என்ன செய்வாரோ, கேள்விப்பட்டு ஆஹா இந்த தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, இந்த தேவ மனுஷன் வந்திருக்கிறாரு, இப்படி நடந்துச்சு சொல்லி வீட்டுக்கு வரும்படிக்கு என்ன செய்வாரோ போய் கூப்பிடுவார். கூப்பிடும்போது அவர் சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக சொன்னது என்று, கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக சொன்னதுன்னு சொல்லி, நான் எங்கேயும் உட்காரக்கூடாது, நான் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வந்தது சொல்லி கூட. ஆனால் இந்த பழைய தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொல்லுவார், இல்லை தூதர் என்கிட்ட சொல்கிறார், நீ என் வீட்டில் சாப்பிட வேண்டும் என்று. அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்லிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கும். இவரும் கேட்டு வீட்டுக்கு போவார். இங்கே தான் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய பிரின்சிபல் கோட்பாடுகளுக்கும் எதிராய் போகும்போது அது யாராயிருந்தாலும் ஆபத்து, டேஞ்சரஸ். ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? தேவனுடைய பிரின்சிபல் அப்படின்னா வேதத்தின் பிரின்சிபல், இதான் பிரின்சிபல், இதான் தெரியுங்களா கர்த்தர் கொடுத்த கோட்பாடுகள். இதுக்கு மேலே அது அப்படியே பயங்கரமாக ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா என்று பயங்கரமாக விடுவிச்சாலும் வாயை பொளந்துடக்கூடாது. பழைய தீர்க்கதரிசி, அனுபவம் உள்ள தீர்க்கதரிசி, அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறார் நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி வந்துட்டு சாப்பிட்டுட்டு போவாரு. சிங்கம் அடிச்சிரும். வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படிப்பட்டவன், பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் வருவான் என்று சொல்லி. அப்ப கர்த்தருக்கு வார்த்தைக்கு விரோதமாய் போகும்போது அவன் கர்ச்சிக்கிற சிங்கமாக விழுங்கும்படிக்கு நம்மளே என்ன செய்கிறோம், அவனுக்கு இடம் கொடுக்கிறோம். கவனிங்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு தெரியுங்களா பயங்கரமான சூழ்நிலை, எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு ஆலோசனை கொடுத்தாலும் நாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படக்கூடாது. ஆமென். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் என்ன பாயிண்ட் கொண்டு வரணும், இங்கே எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாருக்கும் என்னன்னா, நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த என்வாயரன்மெண்ட் நாம் போய் சேர்றோம், எந்த என்வாயரன்மெண்ட் நாம் போய் ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்கிறோம், எந்த என்வாயரன்மெண்ட் நம்ம இருக்கிறோம் என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும். வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் காட், வேதத்தினுடைய கோட்பாடுகள் என்ன என்று நாம் அதை முதலாவதாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. 5வது வசனம் வாசிப்போம். 5வது வசனம். அவனிடத்திற்கு பெலிஸ்தீன் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி சீக்ரெட். இங்கிலீஷ்ல வாசிங்க 5வது வசனம் யாராவது. entice him and by what means we may overpower him that we may bind him to afflict him. Okay, பாருங்க, lure him, let it entice him, show him and showing you the secret of his great strength. அவனுடைய மகாபலம் உடைய ரகசியம் என்ன என்று சீக்ரெட். நல்லா நோட் பண்ணீங்க இந்த வார்த்தை சீக்ரெட். அந்த மகாபலத்துடைய ரகசியம் எங்கே இருக்கு சொல்லி நீ அறிந்து கொள்ளும்படி அவனை என்ன சொல்லு நயம் பண்ணா. என்னது நயமா, நயம் என்ற வார்த்தை. அப்படின்னா அவனை வஞ்சி, அவனை நயம் பண்ணு தெரியுங்களா. அதனால தான் தினம் தினம் அவன் என்ன செய்கிறாள், நயம் செய்கிறாள். இல்லை நீ இப்படி செய்யு, இல்லை இப்படி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா. அதனால சொல்றேன், எந்த என்வாயரன்மெண்ட்ல இருக்குமோ அந்த என்வாயரன்மெண்ட் நம்மளை ஷேப் பண்ணும். எந்த என்வாயரன்மெண்ட் நம்ம வாழுகிறோமோ, யார்கிட்ட ரொம்ப நம்ம பேசுகிறோமோ அந்த பர்சனுடைய கொள்கை நம்மளை உருவாக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இப்போ நான் எங்கே கொண்டு போகிறேன்னா, இப்போ பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ எந்த என்வாயரன்மெண்ட்டில் யார் கூட நான் இருக்கணும்? பிறகு 2வது பகுதி இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ வந்து மீண்டுமா நான் கொஞ்சம் ரீகேப் பண்ணுறேன். அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும் எந்த என்வாயர்மெண்ட் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, இங்கே அதிபதிகள் என்ன செய்கிறாங்க, அவனுடைய மகாபலம் என்ன என்று நீ அறிந்து கொள். ஏன் தெரியுங்களா, அந்த மகாபலம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த சம்சனுடைய மகாபலம் வந்து பிலிஸ்தீர்கள் அடித்து போட்டது, பிலிஸ்தீர்கள் முறியடித்தது. அதனால தான் அந்த மகாபலம் என்ன, அவனை முறியடிக்க வேண்டும் சொல்லி அவனுடைய பலத்தை முறியடிக்கும்படிக்கு சத்துருவான் வகை தேடுகிறான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு தெரியும், சத்துருவானுக்கு தெரியும் உங்களுடைய பலன் என்ன என்று சொல்லி. ஆமென். உங்களுடைய பலத்தினால் நீங்க எழும்புனீங்கன்னா என்ன நடக்கும்னா, வாசிங்க எரேமியா 1:10 நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். எரேமியா 1:10 சீக்கிரமாக. Jeremiah chapter 1 verse 10. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், உன்னை இன்று நான் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஹல்லேலூயா நான் ஏற்படுத்தினேன். கவனிங்கள், I have set you over nations and kingdom. ராஜ்யத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் நியமித்து விட்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன தெரியுங்களா செய்வோம், அப்ப நாம் புறப்படும் போது, நாம் எழும்பும் போது, நாம் ஜெபிக்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும், அங்க வந்து நீங்க சத்துருவின் கோட்டைகளை உடைக்க ஆரம்பிப்பீங்க, தள்ள ஆரம்பிப்பீங்க, அவனுடைய விதையை பிடுங்க ஆரம்பிப்பீங்க, நீங்க வந்து அழிக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் மகாபலத்தை தேடுகிறான். ஏன் தெரியுங்களா, உங்க பலத்தில் நீங்க என்ன பலத்தில் நம்ம எழும்பணும்னா அங்க சத்துருவின் கோட்டை உடைக்கப்படும். அப்ப அவன் பாதிக்கப்படுறான். தேவ பிள்ளைகளே, நீங்க சத்துருவினுடைய கோட்டைக்கு பாதிப்பு உண்டாக்குறவர்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுதுல என்ன சொல்றேன்னு? நீங்கள் தான் அவனுடைய ராஜ்யத்துக்கும் அவனுடைய கோட்டைக்கும் பாதிப்பு உண்டாக்குறவர்கள் அவனுக்கு தெரியும். ஏன் தெரியுங்களா, அந்த உன்னத பலன் மகாபலன் கர்த்தர் உங்களிடத்தில் வைத்திருக்கிறார். See, when you rise up, நீங்கள் எழும்பும் போது பாருங்க, ஏன் இன்ன வரைக்கும் தெரியுங்களா வைராக்கியமாக, நான் போஸ்ட் பண்ணல, இன்ன வரைக்கும் ஏன் வைராக்கியமாக, பல சூழ்நிலை, பல பிரச்சனை, சில நண்பர்களுக்கு தெரியும் நான் கடந்த பாதைகள் எல்லாம். ஏன் தெரியுங்களா, இன்ன வரைக்கும் நான் வந்து கர்த்தருக்காக நிற்க முடியும். அந்த பாட்டு படித்தோம், கிருபை. ஹல்லேலூயா. ஒன்று தேவனுடைய கிருபை. ரெண்டாவது என்ன தெரியுங்களா, இன்னைக்கு நான் எழும்பலனா, இன்னைக்கு நான் கர்த்தருடைய சித்தம் செய்யலனா, ஆமென், நிறைய பேர் வந்து அழிவுக்கு போயிடுவாங்க, நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவனுடைய ராஜ்யம் உடைக்கப்படாது. நம்மளுடைய வைராக்கியம் என்ன தெரியுங்களா, அவன் ராஜ்யம் உடைக்கப்படணும், தேவராஜ்யம் கட்டப்படணும். ஹல்லேலூயா. நமக்கு பல சூழ்நிலைகள் இருக்குது, எல்லாருக்கும் சூழ்நிலை இருக்குதானே, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் காரியம் இருக்குது, எல்லாருக்கும் பல காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் எழும்புனீங்கன்னா சத்துருவின் கோட்டைகள் உடைக்கிறவர்கள். அதான் அவனுக்கு தெரியும். அதான் அவன் என்ன செய்யறான், அமைதிப்படுத்தும்படிக்கு, அந்த பலத்தினால் நாம் செயல்படாதபடிக்கு அவன் என்ன செய்யறான், that is the word, இதான் நான் எழுதியிருக்கேன், he will paralyze us, நம்மளை வந்து ஊனமாக்கி உட்கார வச்சிருவான். நீ எழும்புன ஆபத்து எனக்கு. சம்சனை ஊனமாக்கும்படிக்கு தான் சத்துருவான் வகை தேடுகிறான். அதே போல சத்துருவான் நம்ம வாழ்க்கையிலே ஊனமாக்கும்படிக்கு அவனை செய்வான், அவன் வகை தேடுவான். அதனால தான் அதிபதிகள் வந்து டெலாயிலா பார்த்து, டெலாயிலா என்ன செய்ய, எப்படி அவனுடைய மகாபலன் வந்து என்ன என்று அறிந்து கொள், அதை நம்ம முறியடிப்போம். அந்த மகாபலம் எங்கே தெரியுங்களா வருது, அந்த ஒளிப்படத்திலிருந்து வருகிறது. உங்களுடைய மகாபலம், என்னுடைய மகாபலம் தெரியுங்களா, அந்த சீக்ரெட் எங்கே தெரியுங்களா அந்த வருது, அந்த சீக்ரெட் பிளேஸ்லேருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரகசியமான இடத்திலிருந்து உன்னத பலத்தினால் நிரப்பப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும். அதனால்தான் அவன் ஊனம் செய்கிறான். வாசிப்போம் என்ன நடந்தது. 15வது வசனம் 17வது வசனம் வாசிங்க சீக்கிரமாக. 15, 17. அப்பொழுது பார்த்து சிநேகிக்கிறேன். அப்ப சாம்சன் என்ன செஞ்சிருக்காரு, சாம்சன் எல்லால பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லிட்டே இருந்திருக்காரு. ரைட்டா தான். அதனால திருப்பி கேட்கிறான், என்னது லவ் யூன்னு சொல்றேன்னு. ஜீசஸ் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோவான் 15 என் அன்பிலே நிலைத்திருங்கள், abide in my love. ஆனா அங்க சாம்சன் எங்க போயிட்டு ஐ லவ் யூ சொல்றாரு, சொல்லுங்களேன், எங்க போய் சொல்றாரு, டெலாயிலோட போய் சொல்றாரு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு. ஆமென். தவறான உறவில் போயிட்டு ஐ லவ் யூ சொன்னீங்கன்னா ஆபத்து. ஏன் தெரியுங்களா, there is a connection, bonding will take place. அங்கே வந்து தெரியுங்களா தவறான உள்ள ஒரு பாண்டிங், ஒரு கட்டு, ஒரு தெரியுங்களா ஒரு சங்கிலி அங்கே வந்து ஏற்படுத்தப்படும்.
ஞாபகம் இருக்குங்களா? அஹாப் ராஜா கதை உங்கள்கிட்ட நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? அவன் ரதத்தை எடுத்து போகும்போது அவன் என்ன செய்யறான்? சத்துருவானவன் வந்து ரதத்தில் ஏறு, நீ என் சகோதரன் சொல்றான் பாருங்க. அவன் செஞ்ச மகா பெரிய ஆபத்து. நம்மளுடைய ரதத்தில், நம்மளுடைய வண்டியில், நம்மளுடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் கொண்டு வரவே கூடாது. ஆபத்து, ரொம்ப ரொம்ப ஆபத்து. நம்மளுக்கும் சத்துருவானவனுக்கும் அங்கே உறவே இல்லை. இங்கே சாம்சன் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்காரு. லவ் ரிலேஷன்ஷிப் உருவாக்கி இருக்கார் அந்த இடத்துல. என்ன நடந்துச்சு? 17 வாசிங்களேன். 17. தான் இருதயத்தில் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருதயத்தில் எல்லாம் கொட்டுறாரு. யாரு? சாம்சன். யார்கிட்ட கொட்டுறாரு? இதெல்லாம் கொள்றாரு. கவனிங்க, அந்த என்வாயர்மெண்ட்ல இருக்கும்போது நம் இருதயம் எல்லாம் கர்த்தர் பாதத்தில், கர்த்தர் சமூகத்தில் கொட்ட வேண்டிய இருதயம், ஆனாலும் அந்த என்வாயர்மெண்ட் சூழ்நிலையில அப்படியே கொட்டுகிறது. ஆபத்து, இது ஆபத்து. நான் சொல்றேன், வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன் தெரியுங்களா? தேவையில்லாத இடத்துல நம்ம கொட்டும் போது தேவையில்லாத ஆப்ஷனும் தேவையில்லாத முடிவுகளும் அங்கிருந்து வர ஆரம்பிக்கும். இல்லை, நீ இதை பண்ணு. கவனம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வெரி சீரியஸ் திங். நம்ம தேவையில்லாத இடத்துல நம்ம வந்து இருதயத்தை கொட்ட போகும்போது தெரியுங்களா, தேவையில்லாத ஆலோசனை வர ஆரம்பிக்கும். அப்போ எந்த இடத்துல நம் இருதயத்தை கொட்டுகிறோம் என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும். வெரி வெரி கேர்ஃபுல் வேர் வி ஆர் போரிங் அவர் ஹார்ட். நான் சொல்றதெல்லாம் பிரின்சிபல், இதுதான் பிரின்சிபல். சாம்சன் தேவையில்லாத இடத்துல தன் இருதயத்தை விடுவிக்கிறான். என்ன விடுவித்தான்? சோகமான ஒரு காரியம். சேட் ஸ்டோரி. வாசிங்க, என்ன நடந்துச்சு? சவரம் கத்தி படவில்லை. தாயின் கர்ப்பத்திலிருந்து தேவனுக்கு நசரேயன் ஆகியவன். என் பலம் என்னை விட்டு போகும். ஆமென். தேங்க்யூ. யா, இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்குது? No razor has ever been used on my head, he said, because I have been a Nazarite. நல்லா அங்கே கவனிங்க, இங்கிலீஷில் போட்டிருக்கு, I've been a Nazarite dedicated to God. தமிழில் அந்த வார்த்தை இல்லை. அப்பனா நான் ஒரு நசரேயன், நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன். அப்பனா தாயின் கருவில் இருந்து என் வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு இலாஸ்ட்ரேஷனை காமிக்கிறேன். இப்போ என்ன தெரியுங்களா செய்யறான் சாம்சன்? அவன் என்ன செய்யறான்? நான் ஒப்பு கொடுக்கப்பட்டவன் என்று தன் இருதயத்தில் எல்லாம், அவனுடைய பலன் எல்லாம் என்ன என்று அவன் சொல்லுகிறான். இப்படி தெரியுங்களா சொல்றான்? அவன் சொல்றான், நான் தாயின் கருவில் இருந்து இந்த வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. I am dedicated to God alone. தேவனுக்கு மட்டுமே என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் இப்போ என்ன தெரியுங்களா செய்கிறான்? அந்த வாழ்க்கை, நல்லா கவனிங்க, வாழ்க்கை டெலாலாக்கு ஒப்பு கொடுக்குறான். திஸ் இஸ் மை லைஃப், ஐ எம் கிவிங் இட் டு யூ. நல்லா கவனிங்க, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இது வச்சுக்கோங்க. ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இது வந்து டெலாயிலா கொடுக்கிற இச்சையும் அவள் கொடுக்கிற இன்பமும். இப்போ சாம்சன் என்ன தெரியுங்களா செய்கிறாரு? நல்லா கவனிங்க, த்ரெடின், வர்த்தகம். தமிழில் த்ரெடின் தெரியுங்களா? த்ரெடின், நீங்கள் ஒரு காரியத்தை கொடுத்து த்ரெடின் பண்ணுறீங்க. த்ரெடின் என்ன தெரியுங்களா சாம்சன் செய்கிறான்? தேவனுடைய அபிஷேகம் த்ரெடின் பண்ணுறான். ஐ எம் கிவிங் மை அனாயிண்டிங். என் அபிஷேகம், நான் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பலன், என்னுடைய அந்த ஸ்தானம், நம் தேவனுடைய பிள்ளை என்ற எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவன் என்ன தெரியுங்களா செய்கிறான்? இச்சையும் இன்பமும் அவன் பெற்றுக்கொள்கிறான். எனக்கு இது வேணாம், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுக்குறான். கவனிச்சிங்களா விலங்குகள் என்ன சொல்கிறேன்னு? He is threading in the anointing of God. He is threading in his sonship. அவனுடைய அந்த தெரியுங்களா அந்த மகன் என்ற ஸ்தானத்தை அவன் தெரியுங்களா, அவன் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானம், தேவனுடைய தெரியுங்களா பிள்ளை என்ற ஸ்தானத்தை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அதை வந்து ஒப்பு கொடுத்து, டெலாலா கையில் ஒப்பு கொடுத்து அந்த இன்பத்தை வாங்கும்படிக்கு அவன் தீர்மானம் எடுக்கிறான். பயங்கரமான உள்ள ஒரு காரியம், பயங்கரமான காரியம். இது சாதாரண காரியம் எல்லாம் அவன் செய்தது. அவன் சொல்ல முடியுது தெரியுங்களா, நான் ஐ எம் டெடிகேட்டட் டு காட். வெரி சேட், வெரி சேட், வெரி வெரி சேட் திங். நல்லா கவனிங்க, உங்களிலும் என்னுடைய உன்னத பலன் எங்கே தெரியுங்களா வருகிறது? அவருடைய பிரசனத்திலேருந்து வருகிறது. அல்லேலூயா. அதனால்தான் மேத்யூ 6வது அதிகாரம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அந்த ஒளிபிடத்துக்கு போகும்போது கர்த்தர் நம் வெளியரங்கமாக ஆசீர்வதிப்பார் என்று. ஆமென். மேத்யூ 6வது அதிகாரம் வாசிங்க சீக்கிரமாக. 6வது அதிகாரம் அந்த பகுதியை வாசிங்க யாராவது.
ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இதான் சீக்ரெட் பிளேஸ். அந்தகாரம் இருக்கிற பிதாவை பாருங்க, இவன் கேட்கிறான் அந்த ரகசியம் சீக்ரெட் என்னன்னு சொல்லி. பாருங்க, நம்மளோட சீக்ரெட் எங்க தெரியுங்களா இருக்குது? நம்மளோட சீக்ரெட் பலன் எங்க தெரியுங்களா இருக்குது? அந்த ஒளிபிடத்தில் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. Our strength is in the secret place of God. The environment is in the secret place of the Almighty God. Hallelujah. Amen. Hallelujah. அப்ப கவனிங்க, பாருங்க, அந்த ஒளிபீடத்துல போகும்போது, அந்த ரகசியமான இடத்துக்கு போகும்போது என்ன நடக்கிறது? வாசிங்க. அப்பொழுது உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அப்ப பலன் எங்க இருந்து வருகிறது? அவர் சமூகத்திலிருந்து வருகிறது. பலன் எங்க வருகிறது? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது. அதனாலதான் தாவீது துணிகரமாக கோலியாத்தை அடிக்கும்படி துணிகரமாக போக முடிந்த காரியம் என்ன தெரியுங்களா? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அத சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தெரியுங்களா? எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் தாவீது போக முடியும் தெரியுங்களா? தாவீதுக்கு தெரியும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று. அவன் சொல்லுவான், தாவீது சொல்லுவான், சிங்கமும் கரடி வரும்போது என் தேவன் அந்த சிங்கத்தின் கரடியின் வாயிலிருந்து என்னை தப்புவித்தார் என்று அவன் சொல்லுவான். கதையை சொல்லுவான். கதையை கேளு ராஜா, கதையை கேளு, நான் சொல்றேன் பாரு, என் தேவன் என்னோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப அங்குதான் தாவீதோட ரகசியமே அந்த ஒளிபீடம். இட்ஸ் a secret place. யாருமே தெரியுங்களா? அங்க தாவீது செஞ்ச காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதுடைய கிரியை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா தாவீதோட ரகசியம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய பிரசன்னம். அதனாலதான் தாவீது சின்ன வயசுலே அவன் விளையாடும் போது சவுலுடைய ஆவி ஓடுனுச்சு, அலக்களித்தது. ஏன் தெரியுங்களா? அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிறவன். ஆமென். இதான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே மியூசிக் வாசிக்கிறவங்க, ஆராதனை நடத்துகிறவங்க, உங்களுடைய நேரம், அதிகமான நேரம் எங்கே தெரியுங்களா? அந்த ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். அந்த ஒளிபிடத்தில் நீங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது இங்கே நீங்கள் ஒரு பாட்டு எடுத்தாலும் அங்கே வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். அங்கே தான் ரகசியம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது இங்கே? அந்த ரகசியமான இடத்துல பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு நாம் இப்ப சாம்சன் செஞ்சது போல, நல்லா கவனிங்க, சாம்சன் செஞ்சது போல நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த நம்மளுடைய அபிஷேகம், நம்மளுடைய பலன் எல்லாம் சத்துருவானுடைய காரியத்துக்கு, அவனுடைய இச்சைக்கும் பாவத்துக்கும் அவன் சொல்லுகிற பிரின்சிபல், கோட்பாடுகள் நாம் எடுக்கும் போது, உலகத்தின் காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடக்கும்? நல்லா கவனிங்க, என்ன தெரியுமா நடக்கும்? இந்த உன்னத பலன் போக ஆரம்பிக்கும். எல்லாம் குவைட்டா இருக்கீங்க, எல்லாருக்கும் புரியுதுல என்ன சொல்றேன்னு? அந்த பெற்றுக்கொண்ட உன்னத பலன் இங்க நம்ம இடம் கொடுத்தோம் என்றால், இந்த இடத்துல தேவையில்லாத இடத்துல இருந்தோம் என்றால், உலகத்தினுடைய காரியங்கள், பாவத்தின் காரியங்கள் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் இந்த உன்னத பலன் போக ஆரம்பிக்கும். நீங்க பார்க்கறது பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருக்குது. சாம்சனுக்கு போனுச்சா இல்லையா? சொல்லுங்க. எல்லாம் போச்சு, போச்சு, எல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பலத்தை கொடுக்கிறவர். ஆனால் நம்ம தீர்மானத்தில் பிரகாரம் போகும்போது கர்த்தர் அவர் ஜென்டல்மேன், யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு தான் அது பார்க்க போகிறோம். டேனியல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த நாள் நாம் பார்க்க போகிறோம். டேனியல் 1:8 நம்ம வாசிப்போமா? திருப்பியும் டேனியலோட கதைக்கு நம்ம போகும். டேனியல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் என்ற வேதம் சொல்லுகிறது. He has purpose in his heart that he would not defile himself in the portion of the king's delicacy and his wine. பாருங்க, அவன் இருதயத்தில் தீர்மானம் எடுத்துட்டான். நான் உங்களை சொன்னேன், என்ன சொன்னேன்னா, நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், நம்மளோட சிந்தனையிலே சத்துருவானவன் என்ன செய்வான்? விதையை போட ஆரம்பிப்பான். நம்மளுடைய தெரியுங்களா, நம்மளுடைய இமோஷன், உணர்ச்சியில அவன் என்ன செய்வான்? அவன் தெரியுங்களா, அலக்கழிக்க பார்ப்பான், இமோஷன். ஆனா தானியேலுக்கு தெரியுங்களா, அவன் தானியேலோட சிந்தனையில ஐயோ ராஜாவோட சாப்பாடு, ராஜா என்ன சொல்லுவாரு, ராஜா என்னை சாவடிச்சிருவாரா என்று சொல்லி தானியேல் சிந்தனைக்கு இடம் கொடுக்கல, தானியேல் இமோஷனுக்கு இடம் கொடுக்கல, தன் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கல. அப்படின்னா என்ன தெரியுங்களா, உணர்ச்சினா ஐயோ ஐயோ பயமா இருக்குதே, ஐயோ நான் தூங்க முடியலையேன்னு சொல்லி உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கல. ஆனா தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் எடுத்து விட்டார். போ, முடிச்சு, ஷோ க்ளோஸ், ஸ்டாப்.
எல்லாருக்கும் புரியுது என்ன சொல்றேன்? க்ளோஸ் ஷாப். தட் மீன்ஸ் ஐ அம் நாட் கோயிங் டு திங்க் அபௌட் இட். நான் அதை யோசிக்க போறதில்ல. என்ன உணர்ச்சி வந்தாலும் ஐ டோன்ட் கேர். என்னோட இருதயத்தில் இதுதான் தீர்மானம். என்ன நடந்தாலும் இதுதான் தீர்மானம். ஏன்னா என் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாது. இதுதான் கர்த்தர் நம் வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய தீர்மானம் நம்மளுடைய சிந்தனை பிரகாரம் அல்ல. நம் தீர்மானம் நம்மளுடைய உணர்ச்சி பிரகாரம் அல்ல. நம் தீர்மானம் இந்த கோட்பாடுகளை இருக்கிற தீர்மானம். Hallelujah. It's based on the word of God. It's not based on what I feel. இல்ல எனக்கு தெரியுங்களா, எனக்கு சரியா பட்டு வரல, சரியா படுதோ இல்லையோ அந்த காரியம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What is the principle of God? Amen. Hallelujah. என் சிந்தனைக்கு சரியாக சில பேர் எப்படியாக சொல்லுவாங்க, எனக்கு சமாதானம் வரும்படிக்க, சமாதானம் வந்தால் ஹலோ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? Amen. It's not what we feel peaceful. What is the word of God is saying? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் தீர்மானம் எடுத்து விட்டார். இங்க யாரு? தானியேல். சரி, இந்த கதையில நம்ம ரெண்டு காரியத்தை பார்க்க போகிறோம். So what are the two important steps to set our heart right? நம்ம இருதயம் சரியாக தானியேல் போல தீர்மானம் எடுக்கும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். only 2 things. ஓகேங்களா? ரெண்டு காரியம். 2 things to set our heart right just like Daniel. தானியேல் போல நான் இருதயத்தை சரியாக நிறுத்தும்படிக்கு, சரியாக தீர்மானம் எடுக்கும்படிக்கு ரெண்டு முக்கியமான காரியத்தை இதனால் நாம் தியானிக்க போகிறோம். மூன்றாவது காரியம், நம்பர் 1, ஒன்றாவது காரியம், set your influence right. அப்படின்னா உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சரிப்படுத்துங்கள். உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யாரு? இந்த திருப்பி இந்த மூன்று காரியத்தை பார்க்க போறோம். உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? நம்மளுடைய என்னது இன்ஃப்ளூயன்சர் யாரு? நம்மளுடைய என்வாயர்மெண்ட் எது? இந்த மூணு காரியத்தை நம்ம நல்லா யோசிச்சு நம்ம செட் பண்ணணும். சரியா இருக்குதா? நம்பர் 1 என்னது? நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? இது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது. ரொம்ப காமெடி பார்த்தா லைஃப் காமெடியாக தான் இருக்கும். எது? வாட்? who is influencing? யார் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கா? அண்ட் இந்த என்வாயர்மெண்ட். இதே மூன்று காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஸோ செட் திஸ் திங்ஸ் ரைட். இன்னைக்கு நான் கேட்டுக்கொண்டு இருக்கிற வேலையில் கவனிப்போம். நான் இதில் நான் செட் பண்ணணும், இதில் நான் சரிப்படுத்தணும்னு நம்ம இந்த நாளில் நாம் தீர்மானிப்போம். முதல் காரியம், வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ் அ கிறிஸ்டியன்? ஒரு கிறிஸ்தவனை எது அவன் லைஃப்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருக்க வேண்டும்? முதல் காரியம். இது இல்லைன்னா அவன் கிறிஸ்தவன் என்று சொல்றதுக்கு அடையாளமே இல்லை. இட் இஸ் நத்திங். தட் மீன்ஸ் பிரயோஜனமே இல்லை. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைனா இவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவன் என்று சொல்லப்பட்ட வாழ்க்கையில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைனா அப்படின்னா நோ பாயிண்ட். சங்கீதம் 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 2வது வசனம், அது 1:1 தானே வாசிச்சோம். இப்போ 2வது அதிகாரம். அப்ப துன்மார்க்க பாருங்க, சங்கீதம் 1:2 இந்த இன்ஃப்ளூயன்ஸ் குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒன்று இதுல உட்காராத, இதுல நிக்காத, இதுல நடக்காத, அப்ப நீ என்ன செய்யன்னு சொல்லி 2வது வசனத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் what for answer for the question number 1, what should be your influence? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பாக்கியவான். யாரு பாக்கியவான்? பாருங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, அதெல்லாம் நீ நிக்காது, அங்க போகாது, அங்க உட்காராது சொல்லிட்டு சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான். பாருங்க, நான் பிரசங்கத்தை இது நான் எல்லாம் செட் பண்ணேன். திடீர்னு இன்னைக்கு பார்க்கும்போது வா, சங்கீதக்காரன் இந்த 2 காரியத்தை எழுதிட்டார் அழகா. இங்க உட்காராதப்பா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேணாம், இங்க இருக்கணும் கர்த்தருடைய வேதத்தில். இன்னொருத்தவங்க யோசுவா 1:8-9 எடுத்து வச்சுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. அப்ப இந்த வேதத்தில் எப்படி இருக்குமா? டிலைட்டா இருக்கணுமா? டிலைட். அப்புறம் டிலைட் நான் தெரியுங்களா? டிலைட்னா 2 வாரத்துக்கு முன்னாடி பிரியாணி கதை நம்ம பார்த்தோம். எப்படி நசி கோரிங் பார்க்குறோம், எப்படி பிரியாணியா பார்க்குறோம். எப்படி நசி கோரிங் நம்ம என்டர்டெயின் பண்றோம், எப்படி பிரியாணி நம்ம என்டர்டெயின் பண்றோம், எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் தெரியுங்களா? இன்னைக்கு ஃபெலோஷிப்ல என்ன நசி கோரிங், நசி கோரிங்கா. இன்னைக்கு ஃபெலோஷிப்ல பிரியாணி, பிரியாணியா யார் ஆக்கிட்டு வந்தது, என்ன பிரியாணி? கேள்வி மேல நம்ம கேள்வி தோன்றும். அல்லேலூயா. தோன்றது மட்டுமல்ல, ஆவலாயிருக்கும் அடையும்படிக்கு. அதுதான் என்னது?
பிரியமா இருப்பது. டிலைட். டிலைட் என்ற வார்த்தை அதான். தட் மீன்ஸ் அதில் வந்து தெரியுங்களா, அதில் வந்து சாப்பிடும்போது அது வந்து ருசிச்சு, அதை ரசிச்சு, தெரியுங்களா, அதை உணர்ந்து, அதுதான் டிலைட். அப்போ இந்த வேத வசனம் எப்படியாக இருக்க வேண்டும்? நமக்கு இரவும் பகலும் பிரியமா இருக்க வேண்டுமாம் இந்த வேத வசனம். அதான் சங்கீத அழகாக சொல்லுகிறார். இது பிரியமா இருக்க வேண்டும். யுத்த வீரனுக்கு யோசுவா ஆண்டவர் சந்திக்கும் போது, யோசுவா 1ஆம் அதிகாரம் நல்லா பாருங்க, இவரு யுத்த வீரனை சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா அங்க பாரு, மோசஸோட காலம் முடிஞ்சிருச்சு, யோசுவா உன்னை அனுப்ப போறேன், நீ என்ன செய், நீ எரிகோ அடிக்க வேண்டும், நீ வந்து எல்லாம் பொசஷன். அப்புறம் யோசுவோட மிஷன் எல்லாம் என்ன தெரியுங்களா, அப்புறம் நிலத்தை எல்லாம் பொசஸ் பண்ண போறாங்க. யுத்தம் செய்து செய்து ஒவ்வொரு இடத்தை பொசஸ் பண்ணி அந்த 12 கோத்திரத்துக்கு இடம் எடுக்க போறாங்க. அப்புறம் எல்லா யுத்தங்கள் தான், எல்லாம் வார்ஸ், எல்லா யுத்தங்கள். ஆனா யுத்தங்கள் போகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் யோசுவாட்ட பேசுறார். அப்ப பேசின ஆண்டவர் என்ன பேசணும்? இப்போ நான் இன்னைக்கு சர்ச் மினிஸ்ட்ரி உங்கள்கிட்ட பேசும்போது, நான் சர்ச் மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட காரியம் நான் பேசுறேன். இல்லை இப்படி செய்யலாம், நீங்க இப்படி செய்யுங்க, நீங்க இப்படி நடந்து கொள்ளுங்க, இதை கரெக்ட் பண்ணீங்க, நான் பேசுறேன். அப்போ ஒரு யுத்த வீரன்ட்ட பேசும்போது ஆண்டவர் எப்படி பேசியிருப்பாரு? இங்க பாருப்பா, யுத்தத்தில் வந்து கவனமா இருக்கணும், யுத்தத்தில் என்ன செய்யணும், யுத்தத்தில் எத்தனை பேர் இருக்கணும், ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜியை கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுங்களா ஸ்ட்ராட்டஜி கொடுத்தார் யோசுவாக்கு? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். ஆண்டவர் யோசுவாக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிறாரு. வாசிங்க யோசுவா 1:8-9. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பாயாக. இது எதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. வாசிங்க திருப்பி அந்த வார்த்தை, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது கவனிங்கள், அப்ப இந்த வேதத்தில் பிரியமாயிரு. when you meditate this word of God day and night, இதுல நீ and be careful. இதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, தமிழ்ல போட்டிருக்கு. இதுல கவனமாய் இருக்கும்போது, see this is your influencer. இதுதான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், இதுதான் நம்மளோட சிந்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், இதுதான் நம்மளோட தீர்மானம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், இதுதான் நம்மளோட ஆக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், இதுதான் நம்மளோட இமோஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அப்ப நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அலக்கழிக்குது, பயம் எடுக்குது, இல்லாட்டி சமாதானம் இழந்து போகுது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. My emotion is not stirred because of the word of God. This is my influence. இதுதான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கூட இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்ப இரவும் பகலும் இதை நீ தியானிக்கும்படி நீ கவனமாயிரு என்று ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லுது மட்டுமல்ல, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், you will be prosperous. அப்புறம் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. ஓகே. அப்ப என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, then you will be prosperous and successful. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய அந்த பிரயாணத்தில் நாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்றால் இதுதான் நம் இன்ஃப்ளூயன்சரா இருக்க வேண்டும். இது இல்லைனா வேற இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும். ஆமென். ஸோ நான் போன வாரம் வேற இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பேசினேன், எதுன்னு பேசினேன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவர்கள் வந்து இது நம்ம வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸாக இல்லைன்னா ஐ டெல் யூ வேற இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். சிலரோட வாழ்க்கை வந்து டிக்டாக் இன்ஃப்ளூயன்ஸாக, சரி டிக்டாக் அது டிக்டாக் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. ஒருத்தர் சொன்னார், டிக்டாக்ல பார்த்தாராம் மரம் வந்து திடல் புருஷுக்கு இருக்குதான். நாங்களும் ரவிலாம் கேட்டு சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு, அப்போ என்ன சொல்லுதோ டிக்டாக்ல அதை நம்புகிற கூட்டமும் இருக்குது. பார்த்தீங்களா? திடல் பரிசுக்கு சரி, நீங்கள் சொல்ல பார்த்தா நீங்கள் நம்புறீங்க போல இருக்கு. திடல் பரிசுக்கு மரம் இருக்குதா? இல்லை, இருந்ததே இல்லை. அப்போ டிக்டாக் சொல்லுதான். அப்போ பாருங்க, எது ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஷேப் பண்ணுது? ஆமென். தேவனுடைய வார்த்தை, தேவ பிள்ளைகளே, இது நாளிலே நாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். அதனால தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதா என்று நாம் கேள்வி கேட்போம். Let's ask ourselves, is the word ministering to me? தேவனுடைய வார்த்தையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா என்று நாம் கேள்வி கேட்போம். தேவனுடைய வார்த்தை நான் கேட்கிறேன், இன்னைக்கு தேவ ஆலயத்தை கேட்கிறேன், இது என் லைஃபை வந்து மாற்றுகிறதா? இல்லை நான் கேட்டு நான் போகிறேனா? இல்லை நான் தியானம் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும் போது அது என் வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படிக்கு நான் இடம் கொடுக்கிறேனா? நாம் கேட்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. ஆமென். ஹல்லேலூயா. வாட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் யோர் லைஃப்? ஆண்டவர் சொல்கிறார், வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார்.
ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது ரோமர் 12 வந்து தெரியுங்களா, நீங்கள் வார்த்தையினாலே சிந்தனை புதுப்பிக்கப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. பாருங்க எவ்வளவு காரியம் வேதம் சொல்லுகிறது. இதை நாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 13 வந்து ஆண்டவர் சொன்ன முதல் ஓமை, the first parable of Jesus, எதை குறித்து தெரியுமா ஆண்டவர் பேசினார்? எதை குறித்து? எது தெரியுங்களா? ராஜ்யம். என்ன ராஜ்யம்? ராஜ்யத்தை குறித்து பேசும்போது ஒருத்தவன் விதைக்க புறப்படுகிறான். அது என்ன அர்த்தம்னா, ராஜ்யத்தின் வசனம் பிதாவானவர் என்ன செய்கிறார்? போடுகிறார். இப்போ நீங்க எல்லாம் என்ன தெரியுமா பெற்றுக்கொள்றீங்க? என்ன விதை தெரியுங்களா பெற்றுக்கொள்றீங்க? ராஜ்யத்தின் வசனம். சும்மா வசனம் அல்ல, ராஜ்யத்தின், ராஜாட்டேர்ந்து பரலோகத்திலேருந்து வருகிற வசனங்கள், செய்தி இன்னைக்கு எல்லாருக்கும் தூவப்படுகிறது, எனக்கும் தூவப்படுகிறது. ஆனால் சில இடத்துல வந்து இங்கே விழுவது வழி அருகிலே விழுகிறது. இங்கே வழியில் விழுந்துருச்சு. வழியில் விழுந்த கையோட பிசாசு எடுத்து போடுறான். ஏன் தெரியுங்களா? அங்கே விழுந்த கையோடு என்னது, அங்கே நல்லா நல்லா பார்ப்போம், வார்த்தை வந்த கையோடு அந்த வார்த்தை புரிந்து கொள்றதுக்கு முயற்சி எடுக்கல, பிசாசு எடுத்து போட்டுரும். முயற்சி எடுக்கல. இன்னைக்கு பாருங்க, நம்ம யோசிப்போம், இன்னைக்கு வார்த்தை வரும்போது am I understanding the word? Am I taking the initiative to understand the word? இன்னைக்கு வார்த்தை புரிந்து கொள்ளும்படி நான் முயற்சி எடுக்கிறேன்னா சத்துருவான் வார்த்தை எடுத்து போட்டுருவான். வேணா இது 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 தேவையில்லை. ஆமென். அப்ப முயற்சி எடுக்கல. அந்த அந்த வார்த்தை பாருங்க, அந்த வேர்ட் வந்து so important. என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட், அவன் புரிந்து கொள்ள தீர்மானம் எடுக்கல. அதான் அர்த்தம். நான் உட்கார்ந்தேன், நான் கேட்டேன். பார்த்துறீங்களா? சில பேர் அவங்க அதே நாற்காலியில் உட்காருவாங்க. அந்த நாற்காலி யாராச்சும் எடுத்தாங்கன்னா கோபமாயிருவாங்க. பார்த்துறீங்களா? சில இடத்துல அதே நாட்கள் உட்காருவாங்க, அதே இடத்துல வந்து உட்காருவாங்க, அதே இடத்துல ஆராதிப்பாங்க, அதே அவங்கள யாருமே எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மூவ்மெண்ட்டில் கொஞ்சம் புஷ் பண்ணிடக்கூடாது, கோமாயிருவாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க ஒரு செட் பேட்டர்னில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இதான் நான் வருவேன், நான் இப்படி இருப்பேன், நான் போவேன், அதுக்கு மேலே நான் கை தூக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். இதான் என்னோட செட் பேட்டர்ன். அப்போ அந்த முயற்சி இருக்குல்ல, அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு மீ, கர்த்தர் இடத்துல என்ன பேசுகிறார். அவன் முயற்சியை எடுக்கல, அதனால தான் சத்துருவான் எடுத்து போட்டுறான். ரொம்ப ஈஸியான வேலை, அந்த விதையை எடுத்து போட்டுருவான், தூக்கி எறிஞ்சிருவான், தேவையில்லை உன் இருதயத்துக்குன்னு சொல்லி. ரெண்டாவது எங்கே விழுவதுன்னா கற்பாறையிலே விழுகிறது. கற்பாறை விழுகிறது வந்து சந்தோஷமா, ஹல்லேலூயா பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் போ, அந்த சந்தோஷம் போதா பாஸ்டருக்கு உற்சாகமாயிரும். அம்மாவா ஸ்தோத்திரம், ஒரு ஆத்மா கேட்டுச்சே, அப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஃபீட்பேக் பண்ணுது. பாஸ்டருக்கு வந்து அந்த ஃபீட்பேக் வரும்போது ஒரு சந்தோஷம்தான். இன்றைக்கி வந்து கேட்டாங்களே பிரசங்கத்தை, ஐயோ பா ஒரு ஜீவன் வந்து ஒழுங்காக காது கொடுத்து கேட்டுச்சே, சந்தோஷம்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த சந்தோஷமாக போவார்களாம், ஆனால் பிரச்சனை வரும்போது என்ன நடக்கும்னா அவங்க விழுந்து போவார்கள் என்று சொல்லி. ஏன் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு வேறு இல்லைன்னு போட்டிருக்கோம், there is no root in them. அப்பனா வீட்டுக்கு போன பிறகு அந்த வார்த்தை எடுத்து தெரியுங்களா, அந்த வார்த்தை கர்த்தருக்குள் வேறொன்று, அப்புறம் தண்ணி போடாமல் வேறு என்ன செய்யும்? வேறு என்ன செய்யும் சொல்லுங்களேன்? வேறு என்ன செய்யும்? வாட் டஸ் ரூட் டூ? உங்களுக்குலாம் மரம் தெரியாதோ? வேற என்ன செய்யும்? வேறு என்ன செய்யும்? மண்ணில் வளரும். வேரோட வேலை என்ன சொல்லுங்க? சயின்ஸ் படிச்சவங்க சொல்லுங்க. Form 5 வேறு என்ன செய்யும்? பூமியிலிருந்து என்ன எடுக்கும்? பூமியிலிருந்து தண்ணீரும் என்னது நியூட்ரிஷனும் எடுக்கும். அப்போ எடுத்து என்ன செய்யும்? அந்த இலைக்கு எல்லாம், மரத்துக்கு எல்லாம் ஃபுல்லாக அனுப்பும். ரைட்டா? அதான் ரூட்டோட வேலை. அப்போ ரூட்டுக்கு வேலை இருக்குது. ஏன் தெரியுங்களா? அது போனாதான் ஒரு நாள் கனி கொடுக்க முடியும். ரைட்டா? அப்போ ரூட்டுக்கு வேலை இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா ரூட்டு இல்லை. ரூட் இல்லாதனால அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, லைவ்ல கர்த்தர் பேசிட்டாரு, அதுக்கு தண்ணி கொடுக்கல, அதுக்கு மினரல் கொடுக்கல. அப்போ தெரியுங்களா, கர்த்தர் வார்த்தை பேசிட்டார், இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை விடுவிக்கப்படுது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இதில் புரியல ஆண்டவரே, இந்த வார்த்தை வந்துச்சு, நான் என்ன அப்படின்னா தண்ணி ஊற்றணும், அதுக்கு வந்து மினரல் பண்ணணும். ஆனால் வீட்டில் போயிட்டு மண்ணெண்ணை வச்சு கொளுத்துனா போச்சு போச்சு போச்சு. அல்லேலூயா. சரி, சும்மா ஆடுறேன். ஓகே, மூணாவது மரம் எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று விதை,
ரெண்டாவது வந்து வளர்ந்துருச்சு, ஆனால் வேறு இல்லை. ஆனால் மூணாவது வளர்ந்துருச்சு நல்லா மரம். வளர்ந்த மரம் எங்கே வளருதுன்னா முட்செடிகள் மத்தியிலே வளர்கிறது. அந்த செடி மத்தியிலே என்னது இது சொல்லுங்களேன், என்னது? வாட் இஸ் திஸ்? முட்செடிகள் மத்தியிலே வளர்கிறது. என்னது? என்வாயரன்மெண்ட். சொல்லல வாட் என்வாயரன்மெண்ட் யூ ஆர் இன். எந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ என்ன செய்யும்? தவறான சூழ்நிலை இருக்கும்போது என்ன செய்யுது? இதெல்லாம் என்ன பண்ணுது? நெருக்கி போடுகிறது, சொக் பண்ணுகிறது. முட்செடி வளர விடாது, சொக் பண்ணிடுது இதை. அப்போ வளர பார்க்குறாரு. இது எல்லாம் உலகத்தின் கவலைகள் எல்லாம், என்வாயரன்மெண்ட் சரியில்லை. இது என்ன செய்யும்? கனி கொடுக்காமல் ஆக்கும். அதான் வேதம் போட்டிருக்குது, அவர்கள் கனி கொடுக்க முடியாது. இந்த மரம் கனி கொடுக்காது. ஏன் தெரியுங்களா? சொக் பண்ணிருச்சு. நாலாவது மரம் நல்ல நிலத்தில் விழுகிறது. தேவ பிள்ளைகளை, இது நாளிலே நம்ம வந்து கவனமாக இன்ஃப்ளூயன்ஸ், வார்த்தையினாலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிற ஒரு பிள்ளையாக காணப்பட வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய வார்த்தையில் நான் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து தேவனுடைய வார்த்தையில் நான் எவ்வளோ இடம் கொடுக்குறேன் பாருங்க. வார்த்தை வாசிக்கிறது முக்கியம் இல்லை, வார்த்தை எவ்வளோ இந்த வார்த்தை நம்ம படித்தோம் என்ற முக்கியம் இல்லை. இந்த வார்த்தை ஆண்டவரே எனக்கு என்ன சொல்கிறீங்க, நான் என்ன செய்யணும், இதான் முக்கியம். இதான் முக்கியம். இது நீங்கள் தியானிக்கிறேன். வசனம் தான் போட்டிருக்கிறது, இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு சொல்லிட்டீங்க, கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்ன பண்ணுறோம்? நம்ம தியானிக்கிறோம் அந்த வார்த்தை. When you connect the word of God to your life, then blessing will come. Then transformation, ஒரு மாறுதல் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சரி, நிறைய காரியம் நான் ஸ்கிப் பண்ணுறேன் டைம் இல்லாதனால. யார்? Who is the influencer? ஒன்றாவது காரியம் எது? தேவனுடைய வார்த்தை. ரெண்டாவது காரியம் என்ன நம்ம லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, யார் நம்ம லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும்? தோட்டத்தில் யார் வந்தாங்க? உஸ் கம்பெனி வந்துச்சு, ரைட்டா? அந்த கம்பெனி வந்து சர்பன் வந்தார். நம்ம லைஃப்பில் யார் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்க வேண்டும்? ஆண்டவர். ஆண்டவர் சொல்லும் போது ஸ்பெசிஃபிக்காக யார் நம்ம லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? உங்களை திக்கற்றவனாய் விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன். ஆமென். I will send you a helper. தேற்றவாளன் அப்படின்னா உதவியாளர் நான் அனுப்புவேன். அந்த வார்த்தை தேற்றவாளன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையுடைய அர்த்தம் பராக்லேத்தோஸ். பராக்லேத்தோஸ் என்ற அர்த்தம் என்னவென்றால் அருகில் நிற்க அழைக்கப்பட்டவர். அதான் அர்த்தம். திரும்பி சொல்றேன், ஆவியானவர் என்ற அர்த்தம் பராக்லேத்தோஸ் கிரீக்கில். அந்த அர்த்தம் என்னவென்றால் அருகில் நிற்க அழைக்கப்பட்டவர். He is called to be beside you. He is called to be with you. அப்படின்னா உங்களோடு கூட இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெயர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படி, உங்களோடு கூட சதாகாலம் இருக்கும்படி, நீங்கள் அனாதியாக தனியாக இருக்காதபடி, உங்களை அன்னதினமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படி, பரலோகத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வரும்படி ஆண்டவரை செட் பண்ணிட்டாருங்க. யாரு? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரலோகமே நமக்கு செட் பண்ணிருச்சு, ஆண்டவரே செட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆனால் நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம அல்மாரியில் பூட்டிட்டு நம்ம லாக்கை போட்டு நம்ம போயிடுவோம். நான் ராத்திரி வரேன் உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பூட்டிட்டு போயிடுவோம். ஆனால் ஆவியானவர் எங்கே இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானோட உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற தேவ பிள்ளைகளை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. ரோமர் 8:14. மூன்றாவது காரியம் சொல்லி நம்ம முடிப்போம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். Whoever that is led by the Spirit of God, these are sons of God. ஹல்லேலூயா. அப்ப ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப ஆவியில் நடத்தப்படாத வாழ்க்கை நம்மளே fill in the blanks, பூர்த்தி செய்யுங்கள். எதுனா நான் சொல்லல, வார்த்தை போட்டிருக்கு. ஆவியிலே நடத்தப்படுகிற வாழ்க்கையே என்னது? யார் யார் ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரர்கள். அப்படின்னா யார் இன்ஃப்ளூயன்ஸர்? நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸர் பரிசுத்த ஆவியானவர். கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் வார்த்தைக்கு தான் கொண்டு போவார். பரிசுத்த எப்பொழுதும்
கோட்பாடுகளுக்கு தான் கொண்டு போவார், வேற இடத்துக்கு கொண்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. அவர் இமோஷனல் ஸ்டர் பண்ற தேவன் அல்ல. அல்லாஹ் கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் இமோஷன் ஸ்டர் பண்ணுகிறவர் அல்ல, அவர் வார்த்தையில கொண்டு போகிறவர். வேதத்தில் எந்த இடத்திலும் போட கிடையாது. ஆவியானவர் வரும்போது நீங்க ஹூவா நீங்க ஸ்டர் பண்ண அது போட கிடையாது. வார்த்தையில் உருவாக்குறவர் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. அதனால தான் ஜெபத்துக்கு வரவங்க உளுந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, உன் வாழ்க்கை மாறி இருக்கு, அதான் முக்கியம். உண்மையான நிரப்புதல், ஆவி நிரப்புதல் வாழ்க்கை மாறப்படுகிறது தான். That is the filling of the Holy Spirit. Filling of the Holy Spirit is not பயங்கரமான வீடியோலாம் பார்க்கலாம், பயங்கரமான தெரியுங்களா நீங்கள் காட்சிகள்லாம் பார்க்கலாம். இதை நான் இடையில பார்த்தேன், நார்த் இந்தியாவில் வந்து பயங்கரமான 1 million people அந்த கூட்டத்தில் வராங்க. அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தேன், அவர் தொட்டன்னு என்னத்துக்கு கரண்ட் தொட்டாலும் அப்படிதான் நடக்கும். ஆவியார் நிரப்புதல் உண்மை, நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னன்னா வாழ்க்கை மாறப்படுகிறதா? என்னத்துக்கு இந்த சர்க்கஸ், என்னத்துக்கு இந்த ஷோ? ஆவியில் நடத்தப்படுகிற வாழ்க்கை மாறப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பேசாம அமைதியாக இருந்தாலும் வாழ்க்கை மாறுபடும் போது பரலோகம் களி கூறும். இதுதான் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம ஊகா பண்ண தேவையில்லை. சரி, மூன்றாவது இன்னொரு காரியம், எங்கே இருக்க வேண்டும், எந்த ஒளிப்பிடத்தில் இருக்க வேண்டும்? மேத்யூ 6வது அதிகாரம், அந்த தேவனுடைய பிரசன்னத்தில். 1வது காரியம் என்னது? எது? தேவனுடைய வார்த்தை. 2வது காரியம் யார்? பரிசுத்த ஆவியானவர். 3வது காரியம் எந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டும்? மேத்யூ 6வது அதிகாரம் பார்த்தோம், அவருடைய சீக்ரெட் பிளேஸில் இருக்க வேண்டும். அப்படின்னா அவர் பிரசன்னத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும், அவர் பிரசன்னத்தில் வர வேண்டும். அந்த பிரசன்னத்தில் இருக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ 3 கேள்விக்கு பதில் கொடுத்த இன்னொரு இடத்துல நம்ம இருக்க வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 24-25 வாசிங்க. இந்த காரியத்தில் நம்ம இருக்க வேண்டும், இந்த கேதரிங்கில் இருக்க வேண்டும், இந்த சூழ்நிலை இந்த காரியத்தில் இருக்க வேண்டும். எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் ஒருவருக்கு கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு நம்ம தம்பா பண்ணுவோமா? வேத தம்பா பண்ணக்கூடாது. விட்டு ஆன்லைன்ல போகிறது போல வாசிங்க, போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் ஆமென் புத்தி சொல்ல கடுவோம். ஹல்லேலூயா. அப்புறம் சபை கூடுதல் விட்டு விடாதீர்கள். பாருங்க, அப்பே எழுதிட்டாரு, அப்பே வேதம் எழுதிட்டாங்க, இதெல்லாம் நடக்கும், இந்த கூத்தெல்லாம் நடக்கும்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த சபை கூடுதல் விட்டு விடாதீர்கள். சில நேரத்தில் வந்து சபை கூடுதல் அநேகர் வந்து தெரியுங்களா, சில பேர் வந்து நம்ப மாட்டுறாங்க இந்த சபை கூடுதல். இல்லை, கர்த்தர் நான் வந்து என்னோட நான் வந்து வீட்டில் நான் ஆராதிக்கிறேன், வீட்டில் செபிக்கிறேன், இது கர்த்தரோட திட்டமே இல்லை. நம்ம சொல்லலாம், இது வந்து நீங்கள் சபை நீங்கள் சொல்கிறீங்க, இல்லாட்டி பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க சபைக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சொல்லலை. இந்த சபையின் அசைவு அப்போஸ்தல காலத்தில் தேவன் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தினார். சபையின் அசைவு கர்த்தர் ஏற்படுத்தினார், நம்ம ஏற்படுத்த கிடையாது. ஆண்டவர் வெளிப்படுத்தல சொல்லுகிறார், சபையிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், மனவாட்டியாக சபைக்கு நான் மீண்டும் வரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். யாருக்கு? சபைக்கு கர்த்தர் வரப்போகிறார். அவரை சபை எடுத்துக்கொள்ளும்படி அவர் வரப்போகிறார். அப்ப அந்த சபை கூடுதல் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. So don't miss out the gathering of his saints. அவருடைய பரிசுத்தவான் கூடுதலை இதை விட்டுவிடக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இங்குதான் உங்களுக்கு பலன் வருகிறது, இங்குதான் உங்களுக்கு உற்சாகம் வருகிறது. இதுதான் உங்களுடைய குடும்பம். I tell you, this is your family. இதான் உங்களுடைய குடும்பம். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிற குடும்பம், உங்களுக்காக உற்சாகப்படுத்துகிற குடும்பம், தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்கிற ஒரு இடம், தேவனுடைய பிரசன்னத்தில் களி கூறுகிற இடம். யாருமே எனக்கு வந்து தெரியாது, இல்லாட்டி யாருமே எனக்கு கூட பழக்கம் இல்லை, யாருமே எனக்கு இல்லை, ஆனால் அந்த பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தர் பரலோகம் உங்களுக்காக இறங்கும் இந்த இடத்துல. இதான் தேவ கூடுதல் வந்து வரும்போது அங்கே கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த என்வாயரன்மெண்ட்ல நாம் இருக்க வேண்டும். அதான் சில பேர்கிட்ட சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளை சபை கொண்டு வாங்கன்னு. உங்கள் பிள்ளைகள் சபையில் வளரணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்கள் பிள்ளைகள் சபையில் வளரணும், சபை கூடுதலில் வளரணும், சபையின் முக்கியத்துவம் தெரியணும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, தானியேல் இது 1வது காரியம். 2வது காரியம் என்னவென்றால், நான் சொன்ன 2 காரியம், டு செட் அவர் ஹார்ட் ரைட். 2வது காரியம் தானியேல் செய்த காரியம் 1:9. இது சொல்லி முடிப்போம். 1:9 சீக்கிரமா வாசிங்க. தானியேல் 1:9. தானியேல் முதலாவதாக என்ன செஞ்சார்? இந்த 3 காரியம் தானியேல் செய்தார். நான் சொன்னேன், எது
யார், அப்புறம் என்வாயரன்மெண்ட், யார் கூட இருக்கிறீங்க. தானியேல் இது செஞ்சாங்க, இது செஞ்சார் தானியேல். தானியேல் என்ன செஞ்சார்? இந்த 3 காரியம் தானியேல் செஞ்சார். நான் இந்த 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 நான் தீட்டுப்படுத்தக்கூடாது. எனது தேவன் வார்த்தை தானியேல் வாழ்க்கையில் இருந்துச்சு. பார்த்தீங்களா? தேவன் வார்த்தை இருந்துச்சு தானியேல் லைஃப்பில். நான் தீட்டுப்படுத்தக்கூடாது. தானியேல் அது மட்டும் அல்ல, 3 தடவை வந்து தானியேல் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார் அங்கே. அப்போ என்னது? தேவனுக்கும் அவருக்கும் ஒரு உறவு சரிப்படும். எப்போதும் அவர் கவனமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் தெரியாமல் அந்த டைமில் இருக்கலாம், ஆனால் ஆவியானவருடைய உறவிலே அனுதினம் இருக்கிறவர் தானியேல். த இன்ஃப்ளூயன்ஸ் ஆவியானவர் தானியேலோட வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, எந்த என்வாயர்மெண்ட்ல இருந்தார்? எந்த என்வாயர்மெண்ட்ல இருந்தார்? தானியேல், அனனியா, மிஷாயேல், அசாரியா, குட்டி சபையில் இருந்தாங்க இந்த 4 பேர். அந்த என்வாயர்மெண்ட்ல இருந்தாங்க, தேவ பிரசன்னத்தில் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ராஜா வந்து கனவை சொல்லிடுவார், இந்த 4 பேர் தானியேல் சொல்லுவார், வாங்க ஜோம் பண்ணுவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஜோம் பண்ணுவாங்க 4 பேரும். அந்த என்வாயர்மெண்ட்ல தானியேல் இருந்தார். நான் சொன்ன இந்த எல்லா காரியம் தானியேல் செய்தார். ஹல்லேலூயா. 2வது காரியம் என்ன செய்ய வேண்டும்? 1, set our influence right, who, what and where. 2வது காரியம் தானியேல் 9வது வசனம் என்ன சொல்றாரு? வாசிங்க. தானியேல் ராஜாவே, போஜனத்தினாலும் அவர் பானப்படும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தால் ஆகாது என்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானங்களின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்ப 2வது காரியம் நம்பர் 2. So first set your heart right, what, who, where. 2வது காரியம் அவன் கேட்டுக்கொண்டான், act out. அப்பனா 1வது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சரியா இருக்கணும். 2வது காரியம் அவன் என்ன செஞ்சான்? போயிட்டு அவன் கேட்கிறான், எனக்கு வந்து இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஆக்ஷன்ல இறங்குறாரு தானியேல். 1வது காரியம் இன்ஃப்ளூயன்ஸ் கரெக்டா இருக்கணும். 2வது காரியம் செயல்ல இறங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. அப்ப அடுத்தது கிரியையில இறங்க வேண்டும். You must go in action. ஆமென். வார்த்தை எப்படி சொல்றது? நான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் சொல்லி ஆக்ஷன்ல இறங்குறார் தானியேல். இல்ல எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்க, நான் இது காரியம் செய்யக்கூடாது, ஆகையால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி ஆக்ஷன்ல இறங்குறாரு. ஸோ நீங்களும் நானும் அப்படியாக கர்த்தர் வார்த்தை கேட்கும்போது, ஆவியானவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது, இப்படி கூடுதல் வரும்போது, கர்த்தர் பேசும்போது அடுத்தது ஆக்ஷன்ல இறங்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? அடுத்தது நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 முக்கியமான காரியம் நாம் செய்யும் போது என்ன, நான் சீக்கிரமா போறேன், என்ன நடக்கும் தெரியுங்களா? 9வது வசனம், கர்த்தருடைய தயவு வந்தது என்று நாம் அங்க பார்க்கிறோம். The favor of the Lord came upon Daniel. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, அதான் சீக்கிரமா நான் போறேன். என்னன்னா, நீங்களும் நானும் அப்படியாக சரியா இருக்கும்போது, கர்த்தருக்கு நான் பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி செயல்படும் போது பரலோக தயவு இறங்க ஆரம்பிக்கும். The favor of God will come upon your workplace. உங்க வேலை இடத்துல வரும், உங்க முதலாளி இடத்துல வரும், உங்கள் இடத்துல வரும். கர்த்தருடைய தயவு பரலோகமே இறங்க ஆரம்பிக்கும். Hallelujah. When we set our things right. Hallelujah. Amen. இதனால தேவ பிள்ளைகளே, what is your influence? Amen. What is our influence? நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன என்று இதனால கொஞ்ச நேரம் நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம். Who is our influence? யார் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா? What is influencing? நம் நேரம் எல்லாம் எதில் போகுதோ அதான் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸாக மாறும். ஸோ கவனமாக இருப்போம், எது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது என்று சொல்லி. எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் கொஞ்ச நேரம் நம்ம வந்து சிந்தித்து பார்ப்போம். What is influencing me? ஸோ தேவனுடைய வார்த்தை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணட்டும். பரிசுத்த ஆவியானவர் கூட இன்னும் அதிகமாக நம்ம வந்து உறவாடுவோம் அனுதினமும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலே, ஆவியானுடைய பிரசன்னத்திலே நாம் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியம் நம் லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பார். Let God be the influencer in our life. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Let us pray.